என்னோட வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன இம்பார்ட்டன்டான டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி எந்த என்ட்ரன்ஸ் நம்ம கிராக் பண்ணணும், எப்படி கிராக் பண்றது, அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செஷன் ஒரு ப்ராவர்போட ஆரம்பிப்போம். The most unsuccessful customers is the greatest source of learning. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எப்படி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் நான் கிராக் பண்றது. செகண்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஷுட் ஐ ரைட் ஃபார் an average student. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் எம்பிஏ பி ஸ்கூல்ஸில் படிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? இந்த எம்பிஏ எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. கேட் ஏன் குறிப்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே எழுதுனா மட்டும்தான் கிடைக்குமா? இதில் பெஸ்ட்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன, எந்த என்ட்ரன்ஸ் நம்ம பெஸ்ட்டாக எழுதுனா அப்படின்னா எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காலேஜ்லாம் கிடைக்கும், சிறப்பான காலேஜ்லாம் கிடைக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன டாப் இன்ஸ்டியூஷன்லாம் காத்திருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த டான்சனுக்கெல்லாம் எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுறதா நான் சொல்லி தர போகிறேங்க. இந்த டான்சன் எல்லாமே ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சில கேட்டகரி எல்லாமே மெட்டீரியல்ஸு, டாப்பிக்கு, சில பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட் இப்படி போல ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் என்னோட பர்சனல் செலக்ஷன் என்னன்னா எல்லாமே பண்ணுங்க. பட் ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஈஸியாக புரியுற ஆத்தர்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதை உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு தேவையான இன்ஸ்டியூட்டை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே நம்ம முக்கியமான விஷயம், உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அண்ட் டான்சன் அப்டேட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் அப்டேட் எல்லாமே கீழே வாட்ஸ்அப் குரூப் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் கிடைக்குங்க. தேர்டு, இப்போ இந்த டான்சன் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஏராளமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. சாட்டு, மேட்டு, ஜி மேட்டு, சி மேட்டு, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. பட் நீங்கள் ப்ரெஸ்டிஜியஸான இன்ஸ்டியூஷன், அதாவது ஒரு டாப் இன்ஸ்டியூஷன், ஒரு ஐஏஎம் போல் ஒரு இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்னா கேட்டு நான் மிக மிக அவசியங்க. இல்லை ஒரு லோ கிரேட் காலேஜ், அதாவது நம்ம லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல காலேஜுக்குள்ள நான் போகணும் அப்படின்னா டான்சன் ஒரு மிக மிக அவங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. டான்சன் சிலபஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டேட்டாஸ் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க சென்னை கேம்பஸ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக போய்க்கலாங்க. அடுத்து இந்த டான்சன் தாண்டி அடுத்து இதெல்லாம் பண்ணி உங்கள் ஐஐடி அந்த மாதிரி கோச்சிங் ஐஏஎம்லாம் போகலாம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ நான் இந்த மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், நான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் எம்பிஏ படிக்க முடியுமா, பாரதியார் யூனிவர்சிட்டியில் என்னால் எம்பிஏ படிக்க முடியுமா, பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் எம்பிஏ இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. என்ன இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எம்பிஏ கேண்டிடேட் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் எம்பிஏ இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கேட்குறாங்க. அதுவுமே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேங்க.